வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே அந்த ஆண்டவரே சுவண்டை. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, 2021 ஆண்டின் கடைசி மணி வேளைகளிலே நாம் இருக்கிறோம். எதிர்பாராத விதமாக நம்முடைய அரசாங்க கட்டுப்பாட்டிற்கு இசைய இந்த நாளில் நாம் ஜெபித்து திட்டமிட்டு இருந்த வருட முடிவு இரவு ஆராதனை நடத்த முடியாத சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். என்றாலும் கூட உங்கள் இல்லங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஆண்டின் இறுதி மணி வேளைகளிலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஜெப சிந்தையோடு நம்முடைய திருச்சபையினுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் மற்றும் முகாமை சங்கத்தினர் இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த வேளையிலே இந்த ஒரு சுருக்கமான வருட முடிவு ஆராதனையை உங்களோடு நாங்கள் நடத்த ஆயத்தமாக வந்திருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த 2021 ஆண்டிலே ஜனவரி மாதம் முதல் இந்த டிசம்பர் மாதம் 31 வரைக்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல அவருடைய செட்டைகளின் நிழலிலே நம்மை மறைத்து இந்த நாளிலே இந்த காணொளி மூலமாக நாம் ஆண்டவரை நன்றி செலுத்த நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேளையிலே உங்கள் இல்லங்களிலே நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது விசேஷமாக நம்முடைய திருச்சபையாகிய செயின்ட் ஸ்டீஃபன் லுத்தரன் குடும்பத்திலே கடந்த ஆண்டிலே ஆண்டவருடைய பரம அழைப்பை பெற்றுக்கொண்ட அருமை மக்களையும் கூட அந்த குடும்பங்களையும் கூட இந்த நாளிலே நம்முடைய தனி ஜெபங்களிலும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டவர்கள். ஆகவே இந்த வழிபாடு முடிந்ததும் நீங்கள் உங்கள் படுக்கைக்கு செல்லுகின்ற அதற்கு முன்பாக இந்த அருமையான குடும்பங்களுக்காக அவர்களுடைய ஆறுதலுக்காக ஆண்டவரிடம் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த வருட முடிவு இரவு ஆராதனையினுடைய ஒரு ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். சகல நல்ல ஈவுகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கும் எங்கள் பரலோக பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜீவ கர்த்தாவே, எங்கள் ஜீவனை காக்கிறவரே, எங்கள் ஜீவனாலெல்லாம் எங்களை தொடர்ந்து வந்த உம்முடைய நன்மைக்கும் இரக்கத்திற்கும் உமக்கு மனமார்ந்த நன்றியை தாழ்மையாய் செலுத்துகிறோம். விசேஷமாக இப்பொழுது முடிவடையும் இந்த 2021 வருஷத்திலே தகப்பனே, நீர் எங்களுக்கு அருளிய பலவிதமான நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ராஜா, நீர் எங்களுக்கு ஜீவனையும் இரக்கத்தையும் தந்து எங்கள் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுத்தீர். வருஷத்தை உமது நன்மையால் முடிசூட்டினீர். எங்கள் நாட்டை யுத்தம், கலகம், கொள்ளை நோய், பஞ்சம் முதலிய தீமைகளிலிருந்து ரட்சித்தீர். ராஜா, எங்கள் வீடு வாசல்களை பாதுகாத்து உமது சட்டைகளின் கீழ் மறைத்தீர். கர்த்தாவே, உமது சபையை எங்களிடத்திலே பாதுகாத்து ஆண்டவரே, நாங்கள் மருள விழாமல் பாதுகாத்து கொண்டு
கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்தீர் தகப்பனே. நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். வாரும் கர்த்தாவே, எங்கள் ஜீவிய வருஷங்கள் கழிந்து போகையில் நாங்கள் இப்பூமியில் அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிறோம் என்பதையும் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் என்பதையும் நாங்கள் நினைவு கூறச் செய்யும். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவையும் மீதியாயுள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் அறிவையும் எங்களுக்கு போதித்தருளும் சுவாமி. மோசம் போக்கும் இச்சைகளின்படி கெட்டு போகிற பழைய மனுஷனை நாங்கள் இந்த பழைய வருஷத்தோடு களைந்து போட்டு நீதியிலும் பக்தியிலும் உம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள செய்யும் ஆண்டவரே. நாங்கள் நிதான புத்தியுள்ளவர்களாய் ஜபம் பண்ண மன தெளிவுள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய பயத்தில் நடக்கச் செய்யும். நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி புரியும். எங்கள் நாட்களின் நற்பகுதியை உமக்கு கொடுத்து மாயைகளின் நிமித்தம் சோர்வடையாமல் இருக்கச் செய்யும் கர்த்தாவே. உம்முடைய வருகைக்கென்று எங்கள் அறைகள் கட்டியிருக்கவும் எங்கள் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கவும் செய்யும். எங்கள் உடலும் உள்ளமும் சோர்ந்து போகும் வேளையிலே ராஜா, நீரே எங்களுக்கு அரணம் பங்குமாய் இருக்க வேண்டும் என்றும் இந்த காணொலி ஆராதனையின் ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய தூய ஆவியானவருடைய திரு பிரசன்னத்தையும் வழி நடத்துதலையும் தந்து தகப்பனே இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி நிற்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன். இந்த வேளையில வருஷ முடிவு இரவு ஆராதனைக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதத்தையும் முதல் வேத பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். இன்றைக்காக குறிக்கப்பட்ட சங்கீதம் 90ஆம் அதிகாரத்தை நம்முடைய திருச்சபையின் தலைவர் சகோதரர் டேனியல் அவர்கள் வாசிக்க கேட்போம். வருட முடிவு இரவு ஆராதனைக்கு என்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 1 - 12 வரை. ஆண்டவரே தேவரீர், தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் விராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவர் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமென். இந்த நாளுக்குரிய முதல் வேத பாகம் ஏசாயாவின் தீர்க்க தரிசனாகமும் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 14 வசனங்கள் வரையிலும் நம்முடைய திருச்சபையின் மூப்பர் சகோதரர் ஜான் ஸ்டான்லி அவர்கள் வாசிக்க கேட்போம். Bible reading is taken from Isaiah chapter 30 verses 8 to 14. Go now, write it before them on a tablet and inscribe it in a book, so that it may be for the time to come as a witness forever. For they are a rebellious people, faithless children, children who will not hear the instruction of the Lord, who say to the seers, do not see, and to the prophets, do not prophesy to us what is right. Speak to us smooth things,
prophecy, illusions. Leave the way, turn aside from the path. Let us hear no more about the Holy One of Israel. Therefore, thus says the Holy One of Israel, because you reject the word and put your trust in oppression and deceit and rely on them, therefore this iniquity shall become for you like a break in a highway, bulging out and about to collapse, whose crash comes suddenly in an instant. Its breaking is like that of a potter's vessel that is smashed so ruthlessly that among its fragments not a sherd is found for taking fire from the hearth or dipping water out of the cistern. Here ends the reading. இந்த வேளையில் ஆண்டவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்டதற்கு மறுமொழியாக நாம் இந்த வருடத்தின் இறுதி முறையாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு அறிக்கை செய்கிறோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வல பிதாவாகிய கடவுளை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கனிமராழ்த்தில் பிறந்து போந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அருண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல பிதாவாகிய கடவுளை வலது பார்சில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மருத்துவரும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நாம் நம்முடைய திருச்சபையிலே இந்த ஆண்டிலே ஆண்டவருடைய மகிமைக்குள்ளாக பிரவேசித்திருக்கின்ற 6 விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்காக, அவருடைய சாட்சிக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும், இந்த வரக்கூடிய புதிய ஆண்டிலே தமக்கு அன்பானவர்களை இழந்து ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆறுதல் பெறும்படியாக நம்முடைய திருச்சபையின் விசுவாசிகளான செல்வி ஆலிஸ் ராஜாமணி அம்மா அவர்கள், அதே போல அருமை சகோதரர் ஷிலோ செல்லதுரை அவர்கள், பால் இயேசுதாஸ் அவர்கள், அருமை தாயார் மேரி அம்மா அவர்கள், இந்த மாதத்தின் 2ஆம் தேதி பரம அழைப்பை பெற்ற அன்பு சகோதரன் மணி சாமுவேல் அவர்கள், இந்த 6 விசுவாசிகளை இழந்து கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆறுதலை பெற்று கொண்டிருக்கின்ற அவருடைய அருமையான குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்றும், இந்த வேளையிலே அவருடைய வாழ்க்கைக்கு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த திருச்சபையினுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ், மூப்பர் இவர்களோடு இணைந்து இந்த ஞாபகார்த்த கேண்டில், மெழுகுவர்த்தி, மெமரி கேண்டில், இதை நாம் ஏற்றி வைக்கிறோம். கிறிஸ்தேசுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான மக்களை இழந்த குடும்பங்களை இந்த இரவு வேளையிலே நாம் நினைத்து மௌனமாக ஆண்டவருக்கு நாம் அந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு நிமிடம். அனைவருக்கும் நன்றி. வருட முடிவு இரவு ஆராதனையாகிய இந்த ஆராதனைக்கென்று நாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற
நம்முடைய பிரசங்க பகுதி பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வசனங்கள் வரையிலும் நாம் வாசித்து அதை குறித்து நாம் சிந்தனை செய்வோம். The Gospel according to Saint Luke chapter 13 verses 6 to 9. இந்த ஓமையையும் அவர்களுக்கு சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது ஏன் நிலத்தை வியர்த்தமாக்க வேண்டும் என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த வருஷத்தில் கனி கொடுத்தால் நல்லது, கொடாவிட்டால் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார் என்பதுவே. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. ஆண்டாண்டு காலம் காத்திருந்தேன், இந்த ஓராண்டும் தந்து விட்டேன். ஆண்டாண்டு காலம் காத்திருந்தேன், இந்த ஓராண்டும் தந்து விட்டேன். ஆனாலும் கனி ஒன்றும் காணவில்லையே, வீணாக மடிவாயோ அத்திமரமே. ஆனாலும் கனி ஒன்றும் காணவில்லையே, வீணாக மடிவாயோ அத்திமரமே. கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. வெட்டி விடலாமா என்று நினைத்தேன், எரு போட்டு தேற்ற காலம் கொடுத்தேன். வெட்டி விடலாமா என்று நினைத்தேன், எரு போட்டு தேற்ற காலம் கொடுத்தேன். கிருபையின் காலத்தை தள்ளிவிடாதே, கனி தந்து ஜீவிப்பாயோ அத்திமரமே. கிருபையின் காலத்தை தள்ளிவிடாதே, கனி தந்து ஜீவிப்பாயோ அத்திமரமே. மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த 2021ஆம் ஆண்டின் கடைசி மணிவேளைகளிலே நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த வேளையிலும் நாங்கள் எங்கள் உண்மையான நிலைமையை உம்முடைய சன்னிதானத்திலே தருகிறோம். கர்த்தர் தாமே இந்த கிருபையின் ஆண்டிலே
நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தினதை போல பிறக்க இருக்கின்ற புதிய வருடத்திலும் ராஜா உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த திருவார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்க நம்முடைய அன்பு மக்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்ச நிற்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். அருமை ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்தமான வேளையில் முழு உலகமெங்கும் மக்கள் பல சிந்தனைகளோடு பிறக்க இருக்கின்ற 2022ஆம் ஆண்டு எப்படி இருக்குமோ என்று பல ஐயப்பாடுகளோடு இருக்கின்ற வேளையில் ஆண்டவருடைய மக்களாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் என்னவென்றால், இத்தனை ஆண்டு காலமாக நம்மை பாதுகாத்து வழி நடத்தியிருக்கிற ஆண்டவர் புதிய ஆண்டிலும் அவர் நம்மோடு கூட இருக்கின்ற இம்மானுவேலர் என்பதை தான் இந்த நாளிலும் நாம் விசுவாசிக்கின்றோம். சற்று முன்பாக நாம் வாசித்த இந்த நம்முடைய அத்திமர ஓமையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே அத்தி மரத்தை நட்டிருந்தான். அந்த திராட்சை தோட்டக்காரனுக்கு தெரியும், அத்தி மரம் நடுகின்ற பொழுது அதனுடைய வேர்கள் மிக ஆழமாக சென்று அந்த திராட்சை தோட்டத்தினுடைய வளர்ச்சியை அது பாதிக்கும் என்று தெரியும். என்றாலும் கூட அதிகமான வெயில் அதற்கு திராட்சை தோட்டத்திற்கு வரக்கூடாது, அதற்கு ஒரு நிழலாக இருக்க வேண்டுமே என்கின்ற ஒரு எண்ணத்தினாலே அந்த தோட்டக்காரன் அந்த அத்தி மரத்திலையும் கொத்தி எரு போட்டு கொண்டு வருகிறார். ஆனால் வருடங்கள் 1 வருடமானது, 2 வருடமானது, 3 வருடமானது. அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த அத்திமரத்திலே எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை. அத்திமரம் கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுக்கவில்லை. உடனடியாக அந்த தோட்டத்தின் உரிமையாளர் சொல்லுகிறார், தோட்டக்காரனை பார்த்து, இதை வெட்டி போடு, இது நேன் நிலத்தை வியர்த்தமாக்க வேண்டும், இதை வெட்டி போடு. அந்த தோட்டக்காரனுக்கு அந்த ஆலோசனை விரும்பவில்லை. உடனடியாக தன்னுடைய எஜமானிடத்தில் அவன் பரிந்து பேசுகிறான். எதற்காக? கனி கொடாத 3 வருடமாக நிலத்தை வியர்த்தமாக்கி கொண்டிருக்கிற அத்தி மரத்திற்காக அந்த தோட்டக்காரன் எஜமானிடத்தில் சொல்லுகிறான், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அடுத்த வருஷத்தில் கனி கொடுத்தால் நல்லது, கனி கொடாவிட்டால் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். அந்த வார்த்தையை அவன் சொல்லுகிற பொழுது தோட்டக்காரன் ஏதோ இந்த 3 வருடம் அவன் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடாததை போல தன் மீதே அந்த பழியை அவன் ஏற்றுக்கொண்டான். அருமையான சகோதர சகோதரிகளே, 2021ஆம் ஆண்டை நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்கின்ற பொழுது, இந்த ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் இந்த 31ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்க்கின்ற பொழுது கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருந்ததா? இந்த பகுதியிலே நமது அருமை ஆண்டவர் தம்முடைய மக்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற மக்களாக,
அவர்கள் கனி கொடுக்க ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நம்ம எல்லாரையும் கடந்த 52 வாரங்களாக நம்முடைய திருச்சபையிலே அவருடைய வார்த்தையும் அவருடைய சாக்கிரமந்தும் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு நம்மில் அநேகர், என்னையும் உட்பட, ஆண்டவருடைய சித்தத்திற்கு வாழ தவறின மக்களாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் நிற்கிறோம். எனக்கு பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை அடுத்த ஆண்டிலே பிரவேசிக்க அனுமதிக்கின்றார் என்றால் நம்முடைய பாதுகாப்போ அல்லது நம்முடைய சோஷியல் டிஸ்டன்சிங்கோ அல்லது நம்முடைய சானிடைசிங் ஹேபிட்ஸோ அல்லது நாம் நம்முடைய உடலை நல்ல தேக பயிற்சி செய்து வந்ததினாலோ அல்ல. இது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நமது அன்புள்ள ஆண்டவர் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி, இந்த மகன், இந்த என்னுடைய அருமையான மகள் இந்த வருடமும் இருக்கட்டும். அதுதான் ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆகவே நமக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு இசைய இந்த வருடத்திலே இன்னும் ஒரு சில மணி வேளைகளிலே புதிய வருடத்திலே நாம் காலடி வைக்க போகிறோம். நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? ஆண்டவரே, முதலாவதாக நான் என் பாவத்திற்காக மனம் திரும்ப என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. Our Lord enables us to repent and produce fruit that flow from His salvation. அவருடைய ரட்சிப்பிலிருந்து வரக்கூடிய அந்த பலத்தினாலே நம் ஆண்டவருக்கேற்ற கனிகளை கொடுக்க ஆண்டவர் விரும்புகின்றார். விசேஷமாக நாம் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக நாம் ஏற்கனவே இந்த மெமரி கேண்டில் கொளுத்தின வண்ணமாக நம்மை விட்டு ஆண்டவரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகள், கடந்த 2020ஆம் ஆண்டின் வருட முடிவு ஆராதனையிலே அவர்கள் நம்மோடு கூட இருந்தார்கள். இந்த வருட முடிவு ஆராதனையிலே அந்த அருமை குடும்பத்து மக்கள், ஏன் நம்முடைய செயின்ட் ஸ்டீஃபன் லுத்தரன் திருச்சபை மக்கள் யாவருக்கும் அவர்களை இழந்த ஒரு துக்கமும் வேதனையும் நம் யாவருக்கும் உண்டு என்பதை இந்த அருமையான குடும்பங்களுக்கு இந்த வேளையிலே நாம் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தாம் இந்த ஆண்டின் கடைசி மணி வேளைகளிலும் நீங்கள் பிரவேசிக்க இருக்கின்ற புதிய வருடத்திலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உலகம் தர முடியாத ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பார் என்று திருச்சபை உங்களுக்காக ஜெபிக்கிறது. நம்முடைய திருச்சபையின் விசுவாசிகள் மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையின் விசுவாசிகளுடைய உறவினர்கள், வெளியூர்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், நமக்கு அருமையான உறவினர்கள் அநேகர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். இந்த நாளிலே அந்த அன்பு குடும்பங்களை எல்லாம் கூட நம் ஆண்டவருடைய பாதப்படியிலே அவருடைய ஆறுதலுக்காக, அந்த குடும்பங்களின் சமாதானத்திற்காக கர்த்தர் தாமே அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்கின்ற நம்பிக்கையிலே அந்த குடும்பங்களுக்காக இந்த வேளையிலே நம்முடைய தனி ஜெபங்களிலே நாம் ஜெபிப்போம். என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆகவே ஒருவேளை இந்த ஆண்டிலே தங்களுடைய குடும்பங்களிலே திருமணங்களுக்காக ஆயத்தப்படுகிற நம்முடைய அருமையான பிள்ளைகள், ஒரு நல்ல உத்தியோகங்களுக்காக ஆயத்தப்படுகிற நம்முடைய அருமையான பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்திற்காக ஆயத்தப்படுகிற நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர்
பிறக்க இருக்கின்ற புதிய வருடத்திலே அவர்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். ஐயா, இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். நம்மை சுற்றிலும் ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பின் வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்மை ஊக்குவித்து நம்மை பலப்படுத்தி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் 2021 ஆண்டின் கடைசி மணி வேளைகளிலே ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பிறக்க இருக்கின்ற புதிய வருடத்திலே நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் சொந்தம் பாராட்டி தூக்கி சுமந்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நாம் ஏற்கனவே சிந்தித்த வண்ணமாக இந்த ஆண்டின் பல நிகழ்வுகளை குறித்தும் இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு பாராட்டின ஆசீர்வாத நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த ஆண்டிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கடந்து சென்ற நம்முடைய உடன் விசுவாசிகளின் குடும்ப ஆறுதலுக்காகும் பிறக்க இருக்கின்ற 2022 ஆண்டிலே கடவுளுடைய பாதுகாப்பும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய சகலவிதமான ஆசீர்வாதமும் நம்முடைய திருச்சபை மக்கள் ஆகிய நம் ஒவ்வொருவரோடும் இருக்க இந்த வேளையிலே நம்முடைய திருச்சபையின் செயலர் சகோதரர் கேனத் ராஜ்குமார் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அவரை அழைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் திரியேக தகப்பனே, எங்கு 2-3 பேர் உம்முடைய நாமத்தில் கூடுகிறீர்களோ அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன், இந்த இடத்துல நீர் வாசம் பண்ணும்படி தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாக இருக்க கர்த்தர் இறங்கி வாரும். முக்கியமாய் தகப்பனே, எங்களுடைய வேண்டுதலுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருப்பதாக இந்த வேளையில் அருமையான இந்த வேலையை தந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த வருடத்தின் முடிவின் கடைசி நேரங்களில் இருக்கிற எங்களை நீர் வழிநடத்தின கிருபைக்காக நன்றி. எங்களை இந்நாள் வரை பாதுகாத்து வழிநடத்தின உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2021 ஆண்டின் ஒவ்வொரு மணித்துளிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் கர்த்தாவே. வருடம் ஆரம்பித்தது முதல்மாய் இந்த கடைசி நிமிடம் வரையுமாய் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாய் செயின்ட் ஸ்டீஃபன் லூத்தரன் சர்ச்சை பாதத்தண்டை நாங்கள் ஒப்படைத்தோம். கர்த்தர் நீர் ஒவ்வொன்றிலும் கூட இருந்தீர். முக்கியமாக தகப்பனே, இந்த உலகம் போய்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை கர்த்தர் நீர் அறிவீர். எத்தனையோ விதமான கொள்ளை நோய்கள், பயப்படும்படியான செய்திகள், மற்ற எல்லா காரியங்களின் மத்தியிலும் கர்த்தர் இந்நாள் வரை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் காத்து கொண்டு வருகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை எங்களுக்கு முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் கர்த்தாவே. அன்பும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, நீர் கிருபை ஊற்றும் காரணர், உம் கரத்தில் திரும்பவுமாய் வருகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் ஒவ்வொரு ஆராதனையும் நல்ல விதமாக நடைபெற கர்த்தர் கிருபை புரிந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தின் ஆஃபீஸ் பேரஸாய் நாங்கள் இருந்து ஒவ்வொரு காரியங்களை செய்யும்போது நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தின கிருபைக்காக நன்றி. எங்கள் போதகரோடு இருந்து ஒவ்வொரு ஆலய காரியங்களை செய்யும் போதும் அவருக்கு எல்லா விதத்திலும் பலன் தந்து வழிநடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மூப்பர்மார்களை நினைவு கூறுகிறோம். அவர்களோடு கூட இருந்தீர். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய யூத் ஃபெலோஷிப்
அவருடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தினே நன்றி தகப்பனே. எங்கள் மாத சங்கத்தோடு கூட இருந்து அவருடைய ஜெப ஊழியங்கள் மற்ற எல்லா ஊழியங்களிலும் கூட இருந்து வழிநடத்தினே நன்றி. அதே போல் எங்கள் ஆலயத்தின் சண்டே ஸ்கூலோடு கூட இருந்து அந்த மக்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே, நன்றி. முக்கியமாக எங்கள் ஆலயத்தின் ஒவ்வொரு மக்களையும் நினைவு கூறுகிறோம். இந்த ஆண்டிலே எத்தனையோ அவர்கள் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்திருக்கலாம், பல மக்கள் வேலைகளை இழந்திருக்கலாம். ஆனாலும் அவற்றின் மத்தியிலும் கிருபையாய் நீர் வழி நடத்தியிருப்பீர் கர்த்தாவே, நன்றி. எத்தனையோ மக்கள் உயர்வுகளை பெற்றிருக்கலாம். அந்த சந்தோஷங்களை கட்டளையிட்ட உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எத்தனையோ மக்கள் தங்கள் உறவினர்களை, தங்களுடைய சொந்தங்களை இழந்திருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நீர் கூட இருந்து பலன் தந்து வழிநடத்தி ஆறுதலின் தகப்பனாய் இருந்து வந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வருடத்தின் எத்தனையோ பயணங்களை நாங்கள் எங்கள் சபையின் மக்கள் சபை அனைவரும் சென்று வந்திருக்கலாம். அந்த ஒவ்வொரு பயணத்திலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தியிருப்பீர். நன்றி தகப்பனே. அதே போல் தகப்பனே, ஒவ்வொரு நாளின் அன்றன்று ஆன தேவைகளை சந்தித்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஒவ்வொரு வழிநடத்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அநாதி தேவைகள், அன்றென்று வேண்டிய ஆகாரங்களை எங்களுக்கு தாரும் என்று கேட்ட ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் நீர் வழி நடத்தினீர். நன்றி. இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுத்தி கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆலயத்தின் மக்கள் வெளிநாடுகளில் வசிக்கிறவர்களை கர்த்தர் நீர் அந்த தேசங்களிலே ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவருடைய குடும்பங்களையும் எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாத்து வழி நடத்துகிறேன் கர்த்தாவே. இந்த கொள்ளை நோயின் பாதிப்பு அதிகமான சூழ்நிலையில் இந்த பெங்களூர் பட்டணத்தில் பீக்கில் போகும்போது கூட கர்த்தருடைய பாதுகாப்பை எங்களுக்கு கட்டளையிட்டீர். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ தவறமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாத வாதைவன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்கு தத்துவத்தின்படி எங்களுடைய ஒவ்வொரு செயின்ட் ஸ்டீஃபன் லூத்தரன் சர்ச்சின் ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு இல்லத்தையும் வாதை அணுகாமல் பாதுகாத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கூற்றும் கிருபையும் நிறைந்த தகப்பினே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி நன்றி. இந்த ஆண்டின் ஒவ்வொரு மணித்துளியும் நினைத்து பார்த்து கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்த தகப்பினே, உம்முடைய பிரசங்கத்தில் கேட்ட வேண்டுமாய் இந்த ஆண்டிலே கூட கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு பாவ குற்றங்களை மன்னித்து, கனித்தராதவர்களாக இருந்தார் எங்களை மன்னித்து வருகிற ஆண்டிலே கனித்தரும்படி மாற்றியமைக்க எங்களை கரத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். திரும்பவுமாய் தகப்பனே, ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீ செய்த கிருபைகளுக்கு எண்ணி நன்றியறுதலோடு இந்த வேளையிலும் பாதத்தை வந்திருக்கிற எங்களை நீர் திரும்பவுமாய் ஏற்று வழி நடத்தும். செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் வழிநடத்தின எல்லா கிருபைகளுக்காகவும் பலவீனங்களிலே காத்த உம்முடைய பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். திரும்பவுமாய் எங்கள் ஸ்டீஃபன் லூத்தரன் சர்ச்சின் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மக்களையும் சண்டே ஸ்கூல், மாத சங்கம், யூத் ஃபெலோஷிப், முகாமை சங்கம், போதகர், ஊழியர் எல்லாரையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இந்த வேளையிலே கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டியங்கள் ஆர்த்தின்றி எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை பிரவேசிக்க பண்ணாமல் தீமன் எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே சுவாமி, ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளுமேற் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.